ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன தான் பரண்மேல் ஆடு வளர்ப்பில் ஆடுகள் வளர்த்தாலும் கூட நம்ம அனுதினமும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலைன்னு பார்த்திங்கன்னா செட்டை க்ளீன் பண்ணுறது. பரனில் தான் ஆடு போட்டிருக்கோம். இதில் சுத்தமாக என்னென்னமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சுத்தம் பண்ணணும். அதோட ஆடுகளுக்கு போடுற தீவன தொட்டியையும் கண்டிப்பாக டெய்லி க்ளீன் பண்ணணும். ஏன்னா சின்ன குட்டிகள் சில குட்டிங்க இருக்கும். அது பெரிய ஆடுக உள்ள யாராவது சின்ன குட்டிங்க வந்து அதில் ஏறி சிறுநீர் கழிக்கவோ இல்லை அதனுடைய புழுக்கையை போடுறவோ அந்த மாதிரி இருந்தால் ஆடுகள் சரியாக தீனி எடுக்காது. அதனால் டெய்லி ஒரு டைம் வந்து ஆட்டுக்கு தீனி போடுற தீனி தொட்டியை வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணி டவல் போட்டு துடைச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு நிற்கிற ஸ்டேஜை கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா க்ளீன் பண்ணும்போது இன்னொரு லாபம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆடுகள் வந்து சரியாக தீனி எடுக்காங்கிறத பார்த்துக்கலாம். அது போக பார்த்திங்கன்னா ஏதாவது ஆடுகள் நோய்வாய்ப்பட்டு நிற்கா. ஏன்னா ஆடுகள் வந்து நம்ம போடுற தீவனத்துக்கு தின்னுட்டு அதுங்க புழுக்க போட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே ஆடுங்க வந்து சாணி போட்டாலோ அல்லது கழிச்சலாகி எருவினாலோ நம்ம அந்த டைமை பார்த்து அதற்கு மெடிசன் கொடுத்தோம்னா நமக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஆடுகள் ஆரோக்கியமாக இருக்கும்.